ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு சிறப்பான பதிவு. ராகுக்கேது பயிற்சி பலன்கள். முன்னெல்லாம் சனி பயிற்சியை பார்ப்பாங்க, குரு பயிற்சியை பார்ப்பாங்க. இப்போ ராகுக்கேது பயிற்சிகளையும் ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நைசர்கிய பலத்தில் கிரகங்களுடைய வரிசையில் ரொம்ப பலம் பெற்றவர்கள் இவர்கள். இவங்க தான் பிக் பாஸ். இந்த ராகுக்கேதுக்களை தாண்டி மற்ற கிரகங்கள் எதுவும் வேலை செஞ்சிட முடியாது. ஏன்னா மற்ற 7 கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை இவங்க ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருவாங்க. அவங்க ஒவ்வொரு வருடமும் வருகின்ற 1.5 வருடம் 18 மாதம் கழித்து அவங்க ஒவ்வொரு ராசியையும் ஆன்டி கிளாக் வைஸாக நம்மளுக்கு அவங்க சுற்றி வரும் பொழுது அந்த பாவம் தொட்டு நடைபெற வேண்டிய செயலை இவங்க பண்ணி முடிச்சிருவாங்க. அந்த கிரகம் பண்ண தாமதித்தாலும் எனக்கு தெரியலப்பா எப்படி தான் நடந்தது இந்த விஷயம்னு, கண்ணிமைக்கிற நேரத்தில் நடந்துருச்சுப்பா, எப்படி தான் நான் நல்லா தெளிவாக தாங்க இருந்தேன், எப்படி தான் அந்த பத்திரத்தில் சைன் போடணும்னு தெரில, நல்லா தாங்க கேர்ஃபுல்லாக தாங்க போனேன், இந்த வண்டி எப்படி தான் நான் தெரியாமல் ஒரு விபத்தில் மாட்டிடுச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ரொம்ப நம்பினாங்க, இவன் ஏமாற்றிட்டு போயிடுவான்னு நான் நினைக்கல. கொஞ்ச நேரத்தில் என் கண்ணை கட்டிடுச்சு, எப்படியும் என் கையில் இருக்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டான், இல்லை என் கிட்ட இருக்கிற ஒரு பணம் களவு போயிடுச்சு, இப்படியெல்லாம் சொல்கிறோம். நம்ம ஒரு நல்லது திடீர்னு தெரில எனக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் எதிர்பாராத ஒரு சாதகமற்ற விஷயங்கள் நடப்பதற்கும் இந்த ராகுக்கேதுக்கள் காரணமாகறாங்க. அதனால் சனி பயிற்சியை கண்டு பயப்படுவதை விட ராகுக்கேது பயிற்சியை தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு பாவம் தொட்டு அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. அதற்கேற்றார் போல் இவ்வளோ இருக்குதா, அவர் சித்திரகுப்தன் மாதிரி எழுதி வச்சுருவாங்க. இவர் சனி பகவான் யமதர்மராஜா மாதிரி நம்மளுக்கு அந்த பாவங்களுக்கு ஏற்ற அந்த கர்மாவுக்கு ஏற்ற ரிசல்ட்டை இந்தந்த காலத்தில் அது 7.5 சனியாக, அஷ்டம சனியாக, இல்லை சனி தசா புத்தி வரும்பொழுது கண்டக சனியாக, அர்த்தாஷ்டம சனியாக, 7.5 சனியில் 3 பீரியடு அதை ஜென்ம சனியில் வச்சு செஞ்சிருவார் நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி அவர் தீர்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் தான் சனி. அதனால தான் விதியை நிர்ணயிப்பவர் கர்மக்காரங்க அப்படின்லாம் நம்ம அவரை கண்டு அஞ்சுகிறோம். நம்ம திருத்தி நம்மளுக்கு நல்வழிப்படுத்த போகிறார் சனி பகவான். இப்போ இந்த காலகட்டம் இந்த ராகுக்கேதுக்கள் 12 ராசிக்கும் அமர்ந்து எப்படிப்பட்ட பலாபலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை பார்க்கவிருக்கிறோம். பதிவினை முழுமையாக கேளுங்க. தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் வாழ்வியல் செயல்பாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் பின்பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். இந்த சாயா கிரகங்கள் சொல்லக்கூடிய யோகத்துக்கு காரகனான ராகு பகவானும் ஞானத்துக்கு காரகனான கேது பகவானும் வருகின்ற வைகாசி மாதம் 4ஆம் தேதி 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 மணிக்கு அவர் கன்னி ராசியிலிருந்து கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து நமக்கு கும்பராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த பயிற்சியால் 12 ராசிகளுக்கு சந்திக்கக்கூடிய சாதகமான பலன்களையும் சாதகமற்ற சூழல்களையும் தெரிந்து எவ்வாறு சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம். கன்னிராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சாயா கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களை சாதனை படைக்க வைக்க போகுது. ஏன்னா லக்னத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் நமக்கு 7ல் இருக்கக்கூடிய ராகுவும் மூவ் பண்ணுறதே உங்களுக்கு மிகப்பெரிய விஷயம், சாதனை அப்படின்னு சொல்லலாம். 7ல் சனி வந்தாலும் கூட அவர் நட்பு வீடான புதன் வீடு உங்கள் வீட்டை பார்க்கறதுனால நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணிடலாம். குருவும் 10ஆம் இடத்திற்கு வந்தாலும் இந்த சர்ப கிரகங்கள் உங்களுக்கு அதிக அளவில் உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும். இதுவரைக்கும் நிறைய வலி வேதனை மனக்குழப்பம் எதுவுமே சிந்திக்க முடியாமல் ஒரு முடங்கி கிடந்த தன்மை, ஒரு தொழில் வகையில் ஒரு பொருளாதார வகையில் ஒரு சிந்தனையே தெளிவில்லாத இருந்த நிலை நீங்கி இப்போ சிந்தனை தெளிவோடு அனைத்து விஷயங்களிலும் செயல்படுவீங்க. உங்களுக்கு பலவித பிரச்சனைகள், ஒரு உடல்நிலை கோளாறு, ஒரு குடும்பத்தில் பிரச்சனை, ஒரு பொருளாதார கடன் சுமை, ஒரு வேலை வாய்ப்பில் ஒரு பிரச்சனை, வீட்டில் வெளியில் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு சுமூகம் இல்லாத சூழல் இப்பொழுது தெளிவாகும். மனசு புத்தி உடல் ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக மேம்பட்டு உங்களுக்கு அதிரடியான ஒரு மாற்றங்களையும் திருப்பங்களையும் கொடுக்கும். 6ல் வரக்கூடிய ராகு உங்களுக்கு அஷ்டலட்சுமி கடாசத்தை கொடுப்பார். இதற்கேற்றார் போல 10ல் வரக்கூடிய குருவும் உங்களுக்கு தொழிலில் நல்ல மாற்றங்களை தருவார். இப்ப இருக்கிற நிலையிலிருந்து ஒரு அதிகப்படியான ஒரு மேல்நிலை, நல்ல ஒரு பொருளாதார வருவாய், நல்ல ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்பு, இது வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தில்
குடும்பத்தில் வந்து ஒரு திருமணம் தடைபட்டிருந்தா ஒரு திருமணம், ஒரு குழந்தை பாக்கியம், ஒரு நல்ல பொருளாதார தனவரவு, உங்களுக்கு உடல்நிலை நல்ல ஆரோக்கியம் இருப்பது, இது வரைக்கும் ஒரு உடல் சுகவீனம், உறவுகளில் பிரச்சனை, வாக்குவாதத்திலே புருஷன் பொண்டாட்டி நாங்கள் ஒன்றாவே சந்தோஷமாகவே இல்லை. ஏன்னா இது ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணோம், யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இதுக்குன்னு ஒரு கொள்கையை வகுத்துக்கிட்டு எல்லா இடத்துலையுமே ஒரு சட்டத்திட்டங்களை போட்டு அவங்க மாதிரி அடுத்தவங்க இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த இது வந்து எந்த இடத்துலையுமே ஒத்து வராது இல்லையா? 5 விரலும் ஒன்றாக இருப்பதில்லை. வீட்டில் இருக்கா போலே வெளியவும், வெளியே இருக்கா போலே வீட்லேயும் இந்த சட்டத்திட்டங்கள் வந்து நம்மளுக்கு செல்லுபடி ஆகாது. விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உறவுகள்லேயும் கணக்கு பார்த்தா முடியுமா? எல்லாத்துக்கும் கணக்கு பார்க்கக்கூடிய கண்ணி இந்த காலகட்டம் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அவங்களே தான் காரணமாயிடுவாங்க. அந்த ஒரு பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்து அப்படின்னு வந்து சொல்லலாம். நெளிவு சுழிவோடு கலக்கும் போது இவங்க சாதனை படைக்கிறாங்க. ஆர்குமெண்ட் வைத்துக் கொள்ளக்கூடாது. குடும்பத்தில் ஆர்குமெண்ட்லாம் வைத்தா நமக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டோட போகும்போது தான் அந்த குடும்பம் வந்து சிறக்கும். நிறைய குழப்பம் இருக்கும் இல்லையா? ஒரு சின்ன பிரச்சனைனாலும் இவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து சென்ற காலகட்டம்லாம் பூதாகரமாக தெரிஞ்சிருக்கும். நிறைய குழப்பங்கள், யார் என்ன சொன்னாலும் எடுத்துக்கொள்ள முடியாத தன்மை, அதை சிந்திக்கிற தன்மையே இல்லாமல் கேது வந்து அவங்க மூளையை செயல்படுத்த விடாமல் ஒரு பழைய பின் இருந்தது. அந்த வலை வந்து இப்போ தகர்த்தெறிந்து இப்போ வந்து அவங்க தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். தெளிவாக இருக்கும்போது தான் நம்ம சிறப்பாக செயல்பட்டு நம்ம கான்சன்ட்ரேஷன், நம்முடைய பவர்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து குவிக்க முடியும். அந்த பவர் மூலம் நம்ம சிறப்பாக செயல்பட்டு நம்ம வந்து அருமையான பலன்களை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு தொழில், பொருளாதார முன்னேற்றம், வேலைவாய்ப்பு, வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டில் ஒரு PR கிடைக்கிறது, அனைத்து விதமான ஒரு ப்ரொஃபஷன் முன்னேற்றத்திலிருந்து, மாணவர்களாக இருந்தால் ஒரு கல்வியிலிருந்து, பெண்களாக இருந்தால் அவங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்களிலிருந்து, ஒரு சுகஸ்தானம் பெருக்கிக் கொள்வதிலிருந்து, கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதிலிருந்து, ஒரு ஆரோக்கியம் மேம்படுவதிலிருந்து, இப்படிப்பட்ட அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் இப்போ கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பிரச்சனைகள் தீரும். இது வரைக்கும் வந்து ஒரு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை வந்து ஒரு ஸ்கின் சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு அஜீரண சம்பந்தப்பட்ட கோளாறு, இதெல்லாம் இருந்தால் நீங்கி உங்களுக்கு அனைத்துலேயுமே ஒரு புத்துணர்வு, தெளிவு பெறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாமே நீங்கி, எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி, நீங்களே வந்து முழுமையாக ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அருமையான காலகட்டம். நல்ல தன வருவாய், நல்ல ஒரு மணி ஃப்ளோ, நல்ல ஒரு குழந்தை பாக்கியம், அதே போல் ஒரு திருமண பாக்கியம், அனைத்து விதமான சுப செயல்பாடுகள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம். ரொட்டீன் லைஃப் பாதிக்கப்படாத அளவுக்கு சிறப்பாக இயங்கும் போது உங்களுக்கு அனைத்துமே நல்லா இருக்கும். இது வரைக்கும் வந்து எந்த ஒரு பாக்கியமும் கிடைக்கல, எனக்கு தொழிலில் ஒரு அங்கீகாரம் இல்லை, ஒரு கெரியரில் இல்லை, எனக்கான ஒரு பேர் புகழ், ஒரு நேம் ஃபேம், ஹெல்த்து வெல்த்து எல்லாம் இல்லைன்றவங்களுக்கு இப்போ அந்த ஹெல்த்து வெல்த்து நேம் ஃபேம் எல்லாமே கிடைக்கும். தசாபதிகள் சிறப்பாக இல்லை, ஒரு சூரிய தசா போகுது, சனி தசா, ராகு தசா, கே தசா, புத்தி அந்தரெல்லாம் நடக்குதுன்றாங்க மட்டும் கொஞ்சம் கவனம். உடல் ஆரோக்கியத்திலையும் உறவுகளையும் கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தெளிவெல்லாம் கிடைச்சிடும், எப்படி போனோம் வரணுன்றது. இந்த ராகு கேதுக்கள் நகர்ந்ததே, இந்த சாயா கிரகங்கள் உங்களுக்கு நான் சகல விதமான சம்பத்துகளையும் இந்த காலகட்டம் தரவிருக்கு. சென்ற ஆண்டு காலம் முடங்கி இருந்த அந்த முடக்க நிலை நீங்கி இந்த காலகட்டம் எல்லா விதத்திலையும் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு சுபமான பலன்களை தரவிருக்குது. நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை தோறும் சிவ ஆலயங்கள் சென்று வழிபடுவது, ஊனமுற்றவருக்கு, வயதானவர்களுக்கு உங்களால், அவங்க ஊனமுற்றவர் சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, வாயில்லா ஜீவன்களுக்கு உங்களுக்கால முடிந்த அன்னம் தண்ணீர் கொடுப்பது, இப்போல்லாம் வெயில் காலம்தான், பறவைகளுக்கு பட்சிகளுக்கு கொடுப்பது, வீட்டை விட்டு வெளியே இறங்கி போனாலே இந்த வாயில்லா ஜீவன் சொல்லுவோம் இல்லையா, இந்த நம்மளுடைய பெட்ஸு, நம்ம நாயெல்லாம் வளர்ப்போம் இல்லையா, வீட்டில் வளர்த்தாலும் சரி, வளர்க்க முடியாதவங்க அந்த வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகளை பாதுகாக்கக்கூடிய அந்த ட்ரஸ்ட்டுங்களுக்கு உதவி பண்ணுவது, நம்ம ஓரறிவு முதல் 6 ஜீவன்கள் வரைக்கும் நம்ம அனைத்து உயிர்களிடத்திலுமே ஒரு அன்போட, ஒரு நெறிமுறையோட, ஒரு ரொட்டீன் லைஃப்பை சிறப்பாக செயல்படுத்தும் பொழுது இந்த ராகு கேது உங்களுக்கு நிறைய வளங்களை கொடுக்க வந்திருக்காங்க. இது வரைக்கும் இருந்த, ஏன்னா நான் ஏற்கனவே பதிவு ஆரம்பத்தில் சொன்னது தான், மற்ற கிரகங்களை விட ராகு கேதுக்கள் வந்து தடை கொடுத்தாங்கன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. டோட்டலாக மனசும் உடலும் ரெண்டுமே ஒரு
அரெஸ்ட் ஆகிடுவோம். நம்மளால் செயல்பட முடியாமல் அந்த மூளையில் முடங்கி கிடந்து எதுக்கு தான் பிரச்சனைனே தெரியாது, எதுக்கு தான் குழப்பனே தெரியாது, எல்லா இடத்துலையும் நம்ம அதிகப்படியான பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் சந்தித்த நிலை நீங்கி இப்போ தெளிவாக செயல்பட்டு திறம்பட வியூகங்கள் அமைத்து வேகமாக செயல்பட்டு வெற்றியை நமக்குரியதாக ஆக்கிக்கொள்வோம். இந்த சாயா கிரகங்கள் மற்ற கிரகங்களை விட இவங்க தான் வந்து இந்த காலகட்டம் உங்களை சிறப்பாக வழிநடத்தி செல்ல போகிறாங்க. அனைத்து வகையிலையும் தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, அதே போல் உங்களுக்கான ஒரு பொருளாதார வருவாய், நல்ல ஒரு வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கை எல்லாமே ஒரு பிராண்டட் ஐட்டமாக குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகளையும் நீங்கி குழந்தை பிறப்பிலிருந்து எல்லாமே ஒரு பொருளாதாரமாகட்டும், உறவுகளாகட்டும், உடல் ஆரோக்கியத்திலாகட்டும் நல்ல சிறப்பான செயல்களை செய்ய போகிறாங்க. 7 இருந்த சனி தடை கொடுத்தாலும் அதையும் தகர்த்தெறிந்து அருமையாக செயல்பட்டு அட்டகாசமான வெற்றிகளை பெறக்கூடிய அருமையான காலகட்டம். கன்னிக்கு கனிவான பலன்களே. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகங்களை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். கன்னி ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசிகளுக்கும் ராகுகேது பயிற்சிக்குரிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ ராகு எங்கே வந்திருக்கிறாரு, கும்பத்துக்கு வந்திருக்கிறாரு, கேது சிம்மத்துக்கு வந்திருக்கிறார். இதே இடத்தில் உங்களுக்கு எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அந்த இடங்களில் ஒரு கிரகம் இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே போல் சனி தசா, ராகு, கேது புத்தி, இல்லை சூரியனுடைய அந்தரமோ இல்லை சந்திரனுடைய தசா புத்தி அந்தரமோ அது நடந்து இந்த இடங்கள் கிரகம் இருக்கும்போது மிக ஜாக்கிரதையாக மிக கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து பொது பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது இன்னும் சிறப்பாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். பொதுவாக இப்போ வந்திருக்கக்கூடிய ராகுவும் இப்போ வந்திருக்கக்கூடிய கேதுவும் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ராகு நீங்கள் உங்களுடைய அறிவுத்திறமையை வளர்த்துக்கோங்க, உங்களை நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்கள் கம்யூனிகேஷன், ஒரு வாட்ஸ்அப்போ ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை ஒரு ட்விட்டரோ ஒரு இன்ஸ்டாகிராமோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறீங்களோ, நல்ல விஷயங்களை பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவை வந்து நல்லா வளர்த்துக்கோங்க. லௌகீக விஷயங்களில் ஈடுபடாதீங்க. நல்லா உங்கள் அறிவுக்கு தீனி போடுங்க. அதே போல் உங்கள் செயல்களை வந்து சிறப்பாக செய்யுங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு உண்டான முயற்சியை போட்டுட்டு நீங்கள் கடந்துருங்க. இந்த விஷயம் நான் பண்ணிட்டேன், இது நடந்தே ஆகணும் நீங்கள் பிடிச்சு வைக்கும்போது கேது உங்களுக்கு அதை தராமல் போயிடும். அப்போ கேது சொல்கிறது என்னன்னா, உங்களுடைய உழைப்பை சிறப்பாக தீவிரமாக எதையும் எதிர்பார்க்காம போட்டு நீங்கள் கடக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களை நான் தரேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ 5ஆம் பாவம் உங்களுக்கு சிறப்பாக அந்த பூர்வ புண்ணியம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு முழுமையான லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா, சிறப்பாக திறம்பட உங்கள் மூளையையும் உங்கள் உடல் உழைப்பையும் போடும் பொழுது, நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கும் பொழுது உங்களுடைய 5ஆம் இடம் என்னக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்க கேது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நேர் வழியில் ஒரு பிரின்சிபலோட, ஒரு கொள்கையோட, ஒரு கட்டமைப்போட, ஒரு டைம் பாஸ்க்குள்ள உங்களை ஃபிக்ஸ் பண்ணி சிறப்பாக உழைக்கும் பொழுது 11 என்ற இருக்க லாபம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு செல்வ வளமையையும் ஒரு நல்ல லைம் லைட்லையும் உங்களுக்கு தெரிவிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் கோளறு பதிகம் படிப்பதும், கந்தல் அரங்காலத்தில் வரக்கூடிய 38வது பாடலை படிப்பதும், அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய 24, 27, 75, 40 இந்த ஆர்டரில் தான் படிக்கணும். படிக்கும்போது மனச்சஞ்சலங்கள் இருக்காது. நவகிரகங்களால் எந்த தொந்தரவும் இருக்காது. நவகிரகங்கள் நமக்கு நன்மை ஆயிடும். எந்தவித தசாபுதியே இருந்தாலும் சிறப்பாக கடந்துடலாம். 12 ராசிக்காரர்களும் ராகுகேது நன்மை செய்தாலும் சரி, இல்லை நியூட்ரலாக இருந்தாலும் சரி, இல்லை அதிகப்படியான ஒரு நன்மை இருந்தாலும், சாதகமற்ற சூழல் இருந்தாலும் எல்லோருக்குமே இந்த ராகுகேது டிரான்சிட்ல இப்போ உட்கார்ந்து இருக்கிற இந்த சிம்மத்தையும் கும்பத்திலையும் இதை பின்பற்றும் போது நீங்கள் சிறப்பான பலன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சுக்கிர தசா நடக்குது, ஒரு குரு தசா நடக்குது, ஒரு புதன் தசா நடக்குது, உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான உங்கள் இதுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் கொடுக்குற தசைகளாக இருக்கும்போது மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் அடைவீங்க. இல்லை உயிர் ஸ்தானமாக இருக்குதுன்னும் போது உங்களுக்கான ஒரு நல்ல திருமணம், குழந்தை பாக்கியம் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. இதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும். அதே போல் கேது பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவங்கெல்லாம் ஆயில்யம், மிருகசீரிஷம், ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில்
இல்லை கேது உங்களுக்கு இப்போ 5ஆம் பாவம் இருக்குது, அந்த பாவம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவங்களாம், இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இந்த ராகக்கேதுக்கள் இப்போ முழுமையான பலனை தரணும், பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும், 11 என்ற உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த பாம்பு பிடிக்கிறவங்களாம் ரொம்ப ஒன்றும் வசதி வாய்ப்போடு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த நட்சத்திர நாட்களில் உதவி செய்கிறது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும். ஆயில்யத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் மிருகசீரிஷம், ரோகிணி எடுத்துக்கோங்க. இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அது எத்தனாவது பாவமாக வருதோ அந்த பாவமும் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆக இந்த வாழ்வியல் செயல்பாடு, இது பரிகாரம் இல்லை, இது பரிகாரமாகவும் எடுத்துக்கலாம், இது வந்து ஒரு வாழ்வியல் செயல்பாடு மற்றவங்களுக்கு உதவுது. இந்த காலகட்டம் வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை முதல்ல நீங்கள் தான தர்மத்துக்கு எடுத்து வைக்கும் பொழுது, கேதுனாலே ஆதரவற்றவர்கள் யாரும் இல்லாதவர்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிரந்தரமான செல்வ வளமையெல்லாம் நீங்கள் மிக சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம். அது கண்கூடாக காணலாம். அந்த ஒரு மன அமைதி, மன நிம்மதி, மன நிறைவு கிடைக்கும். நடக்கக்கூடிய செயல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக, ஏன்னா ஒரிஜினல் 5லேயே கேது சம்மந்தப்பட்டார். அப்போ இயற்கையாகவே அந்த மன சோர்வு ஏற்பட்டுடும், மன அழுத்தம் ஏற்படும். இதை போக்கிக் கொள்வதற்கு நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடு, இறை வழிபாடு, தான தர்மங்கள்லாம் செய்யும்போது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லிட்டான். அப்போ நீங்கள் இறைவனை கூட வணங்க வேண்டாம், ஏழைகளுக்கு உதவ உங்களுடைய கர்மாவும் குறையும், உங்கள் மன இறுக்கமும் தீரும், உங்களுக்கு இயற்கையாகவே அந்த மன நிறைவும் சந்தோஷமும் தானாகவே ஏற்பட்டுடும். உங்கள் கர்மா கிளென்சிங் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம். இந்த பலன்கள்லாம் வந்து நல்லா நடைபெறுவதற்கு இந்த வாழ்வியல் வழிபாடுகளை நீங்களும் பின்பற்றுங்க. இந்த பதிவை வந்து தவறாமல் கேளுங்க. நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. அன்றைய விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும், அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும், வாஸ்து பார்த்து தரப்படும், வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும், எண்ணியல் பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.